அது கூட சேர்ந்து இப்ப என்னை சுத்தி இருக்கிற கண்டத்தினால கல்யாணத்தை பத்தி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலையில நான் இருக்கேன். அந்த விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலான்னு வந்திருக்கோம். நீ இருட்டுல விளக்கேத்துறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க மித்ரா. ஆனா ஒன்னு சுத்தியே வெளிச்சம் இருக்குங்கிறத நீ மறந்து போயிட்ட. எனக்கு புரியல ஜோசியரே. நீ மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நேரம் வரல. உண்மையை சொல்லணும்னா நீ அந்த நேரத்துக்காக காத்திருக்கவும் தேவையில்லை. அப்படின்னா ஏன்? ஏன்னா உன்னோட மனைவி லக்ஷ்மி ஜோசியரே, தயவு செஞ்சு என் முன்னாடி அந்த பேரை சொல்லாதீங்க. என்னாச்சு மித்ரா? நம்பிக்கை துரோகம் பண்றவங்க என் வாழ்க்கையில இருக்கவே முடியாது. அந்த பேரு என் காதுல கூட கேட்கவே கூடாது. இங்க பாரு மித்ரா, நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த பிரபஞ்சத்தை நாம சூனியம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பிரபஞ்சத்தை தாண்டி போனா நமக்கு தெரியாத சிருஷ்டியோட ரகசியம் எவ்வளவோ இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம மனசுல பட்டது மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு மித்ரா. இல்ல ஜோசியரே, இதயத்தை பொளக்கிறதுக்கு எந்த சம்மட்டி அடியும் தேவையில்லை. ஒரு துரோகம் மட்டும் போதும். லக்ஷ்மி செஞ்ச அந்த துரோகத்தால என் இதயம் எப்பவோ உடைஞ்சு போயிடுச்சு. என் அம்மா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இறந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரால அவங்களோட உயிர் காத்தோட காத்தா கலந்து போச்சுன்னு தெரியும். என் அம்மாவோட தியாகத்துக்கு இங்க மதிப்பு இல்லையா? அம்மாவை இழந்து நிக்கிற என் மேல உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? இதான் உங்க பெரிய மனசா? இதான் உங்க பெருந்தன்மையா? பெருந்தன்மை பெரிய மனசுன்னெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசாத மனிஷா. உன் அம்மா இறந்ததை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு நாடகம் ஆடின, எவ்வளவு வேஷம் போட்டன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மித்ராவோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா வெளியே போகணும். நந்தன் குடும்பத்தார்கிட்ட இருந்து கண்ணிமைக்கிற நேரத்துல இங்க இருந்து நீ காணாம போயிடணும். நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் செய்யறேன். பேச்ச மீறினா என்ன நடக்கும்னு தெரியும்ல. கேஸ எப்ப வேணாலும் திரும்ப ரீஓபன் பண்ணலாம். அத பத்தி இப்ப பேச சொல்றியா? நான் எல்லாத்தையும் சொல்லட்டுமா? மாம், நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அவங்க அம்மா இறந்ததை வச்சு மனிஷா என்ன நாடகம் ஆடுறா? மனிஷா, உன் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுதுமா. என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது எல்லாத்தையும் நீ எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறியோ அந்த அளவுக்கு நல்லது. இல்லன்னு வை, அரவிந்த் அக்கா உன்னை பத்தின விஷயத்தை எப்ப வேணாலும் சொல்லலாம். அரவிந்த் அக்கா இந்த விஷயத்தை பத்தி மித்ரா கிட்ட சொல்லாத வரைக்கும் தான் நம்ம சேஃப். ஒருவேளை இந்த மேட்ரை சொல்லிட்டாங்க, அப்புறம் இந்த வீட்ல உனக்கு இடமே இருக்காது. நான் அவ்வளோ ஒன்னும் முட்டாள்லாம் இல்ல ஆண்டி. விவேக்குக்கு கல்யாணம் பண்றாங்கல்ல, அதே கல்யாண மண்டபத்துல எனக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்றேன். பாத்துக்கிட்டே இருங்க. அது ஒன்றும் காதல் இல்லம்மா, அது பாசம். இத்தனை நாளா பாசத்துல உருவான அன்பு அது. இத்தனை நாளா நம்ம குடும்பத்துல ஒருத்தி அவ மேல வச்ச பாசமா அது. அதுதான், அதை தவிர வேற ஒன்றும் இல்லம்மா. என்னமோப்பா, உன் மனசை திறந்து சொல்லலைனாலும் நீ அவ மேல வச்சிருக்கிற அன்பை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அர்ஜுன், நான் சொன்னேன்ல,
லக்ஷ்மிக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியா வீட்டுக்கு வருவான்னு. அம்மா ஜுன்னு, அம்மா இவ்வளோ நேரம் நீங்க எங்க இருந்தீங்க? உங்களை காணோன்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? டென்ஷன் ஆயிட்டியா? ஏன்பா? டென்ஷன் இருக்காதாம்மா? உன் ஃபோனும் வேலை செய்யல. அட்லீஸ்ட் நீ எங்க போறேன்னு கூட எங்ககிட்ட சொல்லல. சின்ன பையம்மா, அவன் பதட்டப்பட மாட்டானா? என்னோட டென்ஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, ஆனா அர்ஜுன் சித்தப்பா என்னை விட 100 மடங்கு பதட்டமாயிட்டாரு. நீங்க எங்க போயிட்டீங்களோன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாரு. கடைசியில உங்களை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்க்கு உங்களோட போட்டோவை அனுப்பி கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தாரு. என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஆமாம்மா, திருவிழாவில் குழந்தை காணாம போனா அம்மா எப்படி கஷ்டப்படுவாங்களோ. நீ டைமுக்கு வீட்டுக்கு வராதனால அர்ஜுன் ரொம்ப பயந்து போயிட்டான் லக்ஷ்மி. உனக்கு என்னாச்சோங்கிற பயத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்டான். அர்ஜுன், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு. இல்லைன்னா நீ கொடுத்த போட்டோ வச்சுக்கிட்டு லக்ஷ்மியை ஊரெல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க் காட், நீ திரும்ப வந்துட்ட. இப்பதான் என்னோட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அம்மா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அர்ஜுன்? இப்ப என்னாச்சு லக்ஷ்மி? வெளியில போனா ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா தான் வருவாங்க, இல்ல ஒரு 1 மணி நேரம் லேட்டா வருவாங்க. அதுக்குள்ள நீங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா எப்படி? இவ்ளோ சீக்கிரமா என் போட்டோவை பாம்ப்ளெட்ல வச்சு கொடுக்கற மாதிரி நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணுமா? அம்மா லக்ஷ்மி, இப்ப என்ன ஆயிடுச்சு? வேணும்னா கம்ப்ளைண்ட்டை திரும்பி வாங்கிக்கலாமா? அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன் விருப்பப்படி என்ன விடுங்க, எல்லாருக்கும் என்ன அறிமுகப்படுத்தாதீங்கன்னு. நிறைய பேர் இருக்கிற இடத்துல என்ன கூட்டிட்டு போகாதீங்கன்னு. இப்ப நீங்க கொடுத்த இந்த ஒரு போட்டோவால என்ன பத்தி ஊர் முழுக்க தெரியற மாதிரி பண்ணிடுவாங்க. நீங்க இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் பண்றீங்களா, இல்ல என்ன எல்லாருக்கும் தெரியணும்னு பண்றீங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. லக்ஷ்மி, உன்னை காணோனதும் கொஞ்சம் உன் மேல அக்கறை எடுத்துக்கிட்ட. அத கூட தப்புன்னு சொல்றியா? முதல்ல நீங்க எதுக்காக என் மேல அக்கறை எடுத்துக்கணும் அர்ஜுன்?